Hi friends, welcome to my channel GK with AK. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஜூலை 19 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் இந்த ரெண்டில் எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கண்டிப்பாகவே கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஜென்ரல் தமிழ் தான் எல்லாருமே சூஸ் பண்ணணும். ஸோ வேறு வழி இல்லை, அதனால் எல்லோரும் தமிழ் செலக்ட் பண்ணி எக்ஸாம் முடிச்சிட்டிங்க. இப்போ குரூப் 2க்கு வந்து நமக்கு வந்து 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று இங்கிலீஷ் செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி தமிழ் செலக்ட் பண்ணலாம். இப்போ நடந்து முடிந்த குரூப் 4 எக்ஸாம் வச்சே நீங்கள் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரல் தமிழில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 85 மார்க்ஸுக்கு மேலே வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து குரூப் 2க்குமே நீங்கள் தமிழே சூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா இதை விட நல்ல ஸ்கோராகவே குரூப் 2லையும் எடுக்க முடியும். ஆனால் சில ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து 80க்கு கீழே அந்த மாதிரி வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க தமிழில். அவங்க வந்து ஒரு தடவை வந்து இங்கிலீஷ் சிலபஸ் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். தமிழை விட இங்கிலீஷ் வந்து சிலபஸ் வந்து கம்மி தான். தமிழில் வந்து நம்ம புக்ஸ் வந்து நிறையா படிக்கணும். 6th to 12th ஃபுல் புக்ஸ் படிக்கணும். அது போக நம்ம ஓல்டு புக்ஸும் படிப்போம், நியூ புக்ஸும் படிப்போம். சிலபஸ் வந்து ஹெவி தமிழை பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கிலீஷில் வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து சில குறிப்பிட்ட டாபிக்ஸே கொடுத்துட்டாங்க. அதில் இருந்து தான் கொஸ்டினும் வரப்போகுது. நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 25 போயம் கொடுத்துருக்காங்க. அந்த 25 போயம் டாப்பிக்கோடு கொடுத்துட்டாங்க. அதை மட்டும் நம்ம படித்தா போதும். அதே மாதிரி 14 ப்ரோஸ், அதுக்குமே என்னென்ன டாப்பிக்குன்னு சொல்லிட்டு அந்த லெசனோட நேமே சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 9 பேரோட பயோகிராஃபிஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே நம்ம ஐஎன்எம்மில் படித்தது தான். அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு பேசேஜ் கொடுத்து அதிலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து பொயட்ரியில் வந்து அந்த நம்ம அலிட்ரேஷன் கண்டுபிடிக்கிறது, அதாவது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. தமிழில் வந்து நம்ம எதுகை மோனை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம்ல, அதே தான். அதுக்கப்புறம் பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்து இது வந்து எந்த போம்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு பார்ட் கிராமர். இதில் தான் நமக்கு வந்து சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பீச்சு, வாய்ஸு, சிங்குலர், ப்ளூரல், இந்த மாதிரியான எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிற பார்ட் ஏல இருக்கிற கிராமர் வந்து நம்ம வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து நம்ம ரூல்ஸ் தெரிஞ்சால் நம்ம வந்து எல்லா கிராமர் பார்ட்டும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோன்னாலே நம்ம வந்து ஓரளவு சிலபஸ் வந்து கவர் பண்ணிடலாம். இதுதான் இங்கிலீஷோட சிலபஸ்ஸே. சிலபஸ்ன்னு பார்க்குறப்ப வந்து தமிழ் கூட கம்பேர் பண்ணுறப்ப இங்கிலீஷ் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ சில பேர் வந்து இருப்பீங்க, இங்கிலீஷ்னாலே அலர்ஜி, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து தமிழே சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழே சூஸ் பண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாலே நம்ம வந்து அதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்து நியூவாக எழுத போகிறவங்க, அப்படி இல்லாட்டி எனக்கு தமிழை விட இங்கிலீஷ் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது, அந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷே நீங்கள் சூஸ் பண்ணலாம். நம்ம வந்து மார்க்கும் வந்து நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜூலை 19 லாஸ்ட் டேட், அதுக்குள்ளே எல்லோரும் சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.